ஹைடா எல்லாருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. அதாவது இன்றைக்கி அருள்மொழிகளில் அம்மா இதை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்தர் கேட்குறாரு, கலிகாலத்தில் இந்த கலிகாலத்தில் ரொம்ப கஷ்டம், இந்த உலகமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கு காரணம் இறைவன் தான், இறைவனையும் இப்படி மோசமாக படைத்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அதுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அதாவது படைத்தது ஓகே தான், அது படைத்தது சக்தி படைத்தது, அதாவது ஆதிசக்தி தான், அம்மா தான் படைத்தது. இப்போது படைக்கும்போது சிவன் சொல்லியிருக்காரு, படிக்க வேணாம், ரொம்ப துன்பப்படுவ அப்படின்னு சொல்லி. ஆனால் அம்மா படிக்கும் போதே சொல்லியிருக்காரு. அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை நான் படிக்க போகிறேன்னு உறுதியாக இருந்திருக்காங்க. அப்போது சிவன் சொல்லியிருக்காரு, படிக்கிறேன்டா அந்த வாழ்க்கை முறையும் சொல்லிக் கொடுக்கணும், அதாவது நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையை. ஸோ அம்மா எல்லாமே சொல்லிக் கொடுத்து தான் எங்களை படைத்தாங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் கேட்கலாம், அப்போ அம்மா படிச்சுட்டு அப்போ இதுக்கு அம்மா இப்படிலாம் படிச்சுட்டு இப்போ நாங்கள் இதுக்கு இப்போ கஷ்டப்படுறோம், இப்போ சும்மா தானே படித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அது காரணம் இருக்குது. இது ஒரு கேம். அதாவது இறைவனுக்கு இந்த உணர்வுகள், மனுஷங்க மேலே காட்டுற உணர்வுகள் இறைவன் மேலே காட்டும்போது அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இறைவன் எதிர்பார்க்குறாரு. ஸோ இப்போ ஒரு கோவம் வருதா, அது இறைவன் மேலே காட்டுறது, ஒரு அழுகை வருது, அழுக்கம் வருது, அது இறைவன் மேலே காட்டும்போது இறைவனும் நம்மளோட சேர்ந்து அழதான் போகிறாரு. எங்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அதுதான் இறைவனுக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு கேம், அவ்வளோதான். ஆனால் இப்போ வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்துட்டாங்க, எப்படி நடக்கிறத ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக சரணாகதியில் வாழ்றது, நம்புறது, மனுஷங்களை நம்பாமல் இறைவனை மட்டும் நம்புறது, இப்படி வாழ்க்கை முறையில் பகவத்கீதை அதில் இருக்கிற வாழ்க்கை முறைகள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி இதில் வாழ்க்கை முறை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே சொல்லி கொடுத்து தான் இங்கே ஜீவாத்மாக்களை சக்தி படைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே துன்பத்தில் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி இதை புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் வாழ்வோம். ஸோ எல்லோரும் இது ஒரு கேமாக தான் பார்க்கணுமே தவிர்த்து ரொம்ப சீரியஸாக லைஃப் அப்படிலாம் பார்க்காதீங்க. அம்மாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் இறைவனை சரணாகதி அடைஞ்சு இறைவனை முழுமையாக நம்புங்க, யாருமே கவலைப்படாதீங்க. ஸோ இதுக்கு தான் அம்மா இந்த இதே படைத்தாங்க, இந்த உலகத்தையே அதுக்கு தான் அம்மா படைத்தாங்க. இறைவனுக்காக எங்கி இறைவன்கிட்ட நாங்கள் போகிறதுக்கு தான் இந்த உலகத்தை படைத்தாங்களே தவிர்த்து மனுஷங்களுக்காக எங்கி மனுஷங்க பின்னாடி போகிறதுக்கு அம்மா ஒரு நாள் விருப்பப்படலை. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, படைச்சு விட்டுட்டாங்க, வாழ்க்கை முறை சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்படி வாழ்றேன்னு. ஸோ இப்போ இங்கே வாழ்ந்து கஷ்டப்படுற மனுஷங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் மேலே வழி சொல்கிறாங்க. ஸோ அது தப்பு. படைச்சு விட்டார், வாழ்க்கை முறை சொல்லி கொடுத்துட்டாரு, வாழாமல் தப்பாக வாழுது நம்ம பிள்ளை. ஸோ இங்கே நடக்கிறதுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றதான் அம்மா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எல்லோரும் புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து இறைவன் மேலே பழி சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அவர் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு, நாங்கள் தான் மற்றவங்க சொல்கிறத கேட்டு இங்கே தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே இறைவன் பின்னாடி போங்க, மனுஷங்களை கேட்டு மனுஷங்களுக்கு பின்னாடி போகிறத விட்டுட்டு இறைவனை முழுமையாக நம்பி இறைவனை பிடிங்க, எல்லாருக்கும் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஸோ ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீ